ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2024 ஜூலை மாதம் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகள், என்ன சிரமங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல், சிறிய ஆராய்ச்சி. இந்த வகையில் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு 7.5 சனி முற்றிலும் விலகி இன்னமும் நிறைய பேருக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற தகவல் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவா செவ்வாய் தசையில் இருப்பாங்க. பெரும்பாலும் மூலத்தில் பிறந்தவங்க அந்த நடுவயது காலகட்டத்தில் செவ்வாய் தசையில் தான் சந்திச்சிருப்பாங்க. அவளுக்கு இது 5ஆம் தசை மாரக தசை என்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு வரவேண்டிய யோகங்கள் தடைபட்டு கொண்டுதான் இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆக அந்த செவ்வாய்க்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அது ஜாதகத்தின் மூலமாக பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் இந்த 3ஆம் இடத்து சனி அற்புதமான யோகத்தை உங்களுக்கு அள்ளி வழங்குவார் என்பது சந்தேகம் இல்லை. சரி, குறிப்பாக ஜூலை மாதத்தில் என்ன பலன்கள் அப்படின்னு சொன்னால், ஜூலை மாதத்தில் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு சனி 3லையும் 6ல் உள்ள குருவும், இப்போ 6ல் உள்ள குரு மறைஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் குருவும் சனியும் தான் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக சப்போர்ட்டாக இயங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் வெளிப்படையாக தெரியாது. பார்க்குற பார்வைக்கு 6ஆம் இடத்துல குரு என்னத்தையா செஞ்சிட போகிறாரு, கடன் அள்ளி கொடுக்க போகிறாரு, கடன் எக்ஸ்டென்ஷன் ஆகும், இல்லை கடன்கள் புதிய கடன்கள் உருவாகும், இல்லை கடன் அடைக்க முடியாமல் போயிடும், இப்படித்தான் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்குமே தவிர அந்த புள்ளி ரீதியாக அந்த கணக்கை எடுத்து பார்க்குறச்சே அவருடைய நிலை அந்த சொர்ணமூர்த்தி நிலை அப்படின்னு ஒரு கட்டம் வரும். அந்த நிலையில் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் ராசி நாயகன் அவர் தான். ஆகையினால் அவர் 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருந்தாலும் 2ஆம் இடத்தை அவர் பார்க்கின்ற காரணம், 2ஆம் இடம் அவருக்கு நீச வீடு தான். எனினும் நீசம் வீட்டுக்கு சொந்தக்காரனாகிய சனி ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கிறார். இப்போ அதோடு பத்தாக்குறை ஆட்சி மூல திரிகோணத்தில் அந்த 2.5 வருஷமே இப்போ இருப்பார் அவர். அதுவல்ல ஒரு பெரிய விஷயம், அவர் வக்கரத்தில் இருக்கின்றார். ஆகையினால தான் வக்கரச்சனிக்கு கேந்திரத்தில் தான் குரு இருக்கின்றார். வக்கரச்சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் அந்த சனிக்கு 4ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறார். தசமஸ்தானத்தை, அதாவது உங்களுக்கு தசமஸ்தானம் அல்ல, சனிக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை, அவர் 12ஆம் வீடு, உங்களுடைய வீட்டுக்கு 12ஆம் வீடு, அந்த 12ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல அந்த சனி இருக்கின்ற காரணத்தினாலே சனிக்கு தசமம் என்பது 12ஆம் வீடு. அந்த 12ஆம் இடத்தையும் அந்த குரு பார்வையிடுகின்றார். ஆகையினால சனிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது தொழில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக, வியாபாரத்திற்காக பணத்தை முதலீடு செய்யக்கூடிய, இப்போ ஒரு உத்தியோகத்துக்காகனா கூட இப்போ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தா தான் அந்த உத்தியோகமே கிடைக்கும். இந்த மாதிரி எழுதப்படாத ரூல்ஸுகள்லாம் நிறைய இருக்கு. ஆகையினால இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. இப்போ அரசு உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை, மனசுக்கு சந்தோஷமான செய்தி சேரும். நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, கொடுத்த வாக்கு எனக்கு கிடைச்சிரும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பீங்க. அந்த வாக்கு நிறைவேறும். கொடுத்த வாக்கு இது மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எத்தனையோ வாக்குகள் நம்ம கொடுத்துருப்போம். குறிப்பாக பெண்களுக்கு வாக்கு கொடுக்கப்படாது, கொடுத்தால் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றிறன். அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். மனைவியை பொறுத்த மட்டில் வாக்கு கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தா எப்பாடுபட்டாலும் அது நிறைவேற்றக்கூடிய குணம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுத்த போதிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக போராடி செஞ்சு அந்த வாக்கை காப்பாற்றிடுவங்க. அதுக்கு அந்த காப்பாற்றுவதற்கு சனியும் குருவும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறாங்க. ஆகையினால இந்த தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு பல சுமைகள், பல சங்கடங்கள், பல குழப்பங்கள், மன வியாக்கியானங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்து நொந்து நூறு சாகி கடைசியில் தெருவில் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை போல அமைந்து ஏற்கனவே இருக்கிறீங்க. இனி என்ன செய்கிறது எதுவுமே தெரியலை. சனி போயிட்டாரு, அவர் 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு, எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே.
அவன் 2லேருந்து 3க்கு போனான்னா 4க்கு போனான்னா நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு இன்னும் விடிவு காலம் தீரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிட்டத்தட்ட 10ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் மறுகட்டம் ஆரம்பம் ஆகின்றது. ஜூலை 10ஆம் தேதி இரவு 11 மணிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மறுபக்கம் தொடக்கம் ஆரம்பம். விடிந்தால் 11ஆம் தேதி நல்ல விடிவாக இருக்கும். இந்த 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி வந்துவிட்டது என்பதை நீங்கள் மனசார உணர்வீங்க. அதன்படி உங்களுடைய போக்கு அமையும். அன்றைய தினம் விடிஞ்சதிலிருந்தே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டு வரும். வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு செய்தி அன்று வந்து சேரும். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு 6ஆம் இடத்துல வலிமையோடு இருக்கின்ற காரணத்தினால அவர் உங்கள் வீட்டிலேயே இருந்தால் எப்படியோ அது போல, அல்லங்கில் 8ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்றால் எப்படியோ அது போல, அல்லாத பட்சத்தில் அந்த 7ஆம் இடத்துல இருந்து உங்களை நோக்கினால் என்ன செய்வார் அது போல அந்த யோகத்தை வலிமையை கொடுக்கின்ற கட்டத்தில் அவர் இருக்கின்றார். கடன் சுமை 11ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். சத்துருக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். நோய் நொடிகள் குணமாகும். மனம் பழுதுபட்ட நெஞ்சம் இப்பொழுது பவுசாக மின்னக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்றது. வாழ்க்கையிலே ஒரு ஒளிக்கீற்று தெரிகின்றது. அந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும். அடுத்தபடியாக 4க்கு உரியவன் 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றார். 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல ராகுங்கிறவர் இருக்கிறாரு. ஆகையினால வீடு, அந்த தோட்டம், துறவுகள், அந்த மனை, வாகனங்கள், கட்டடங்கள் இவைகளெல்லாம் இருந்து வந்த குறைபாடுகள் அவைகளும் சரி செய்யப்படும். வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒத்தி வீடு மாறக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கிறது. ஒத்தில உள்ளவங்களுக்கு அந்த வீடு சொந்தமாக அமையக்கூடிய ஒரு பேச்சு அடிபடத் தொடங்கும். 2-3 அதிபதியாகிய சனி 3ஆம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக வக்கரமாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால மனபலம் கூடும், தைரியம் அதிகரிக்கும். இந்த கோழைத்தனமான மனசு இதுவரைக்கும் இருந்து வந்துச்சு. ஏன்னா அடிமேல் அடி விழுந்து நொறுங்கிச்சு. பட்ட அடி பத்தாதா அப்படிங்கிறது போல இருந்து வந்த உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறச்சே அந்த மனம் சந்தோஷம் அடைகின்றது, ஒளிக்கீற்று தெரிகின்றது, வாழ்க்கையிலே நம்பிக்கை பிறக்கத் தொடங்குது. தனம், குடும்பம், வாக்கு கொஞ்சம் சீரடையும், தைரியம் பெருகும். 5-12க்கு உடைய செவ்வாய் 5ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். அவரோடு 8ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் சந்திரன் தேய்பிரையில் தான் இருக்கிறார். ஆக அவர் வலிமை இல்லை. இவர் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தேய்பிரையாக இருந்தால் தான் யோகம். 8க்குடையவன் தேய்பிரை ஆகணும். ஆக கெடுதல்கள் குறைய ஆரம்பிக்கும், நல்லவைகள் வளர ஆரம்பிக்கும். நல்லவைகள் வளருவதற்கு 5க்குரியவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றான். அவருக்கு 2ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். திரும்ப சொல்லப்போனால் சந்திரனுக்கு 2ல் குரு, அது ஒரு யோகம். இந்த மாதிரி யோகம் இந்த தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் குறிப்பாக தொடக்கத்திலிருந்து இல்லை, 11ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பம், 11ஆம் தேதி விடிஞ்சதிலிருந்து நல்ல பலன்கள் நடக்க தொடங்கிவிடும். ஆக லாபங்கள், வியாபாரம், தொழில் செய்து வந்தவர்களுக்கு இன்னமும் எந்த விதமான மாற்றங்கள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு படிப்படியாக உயரத் தொடங்குவீர்கள். வரவுகள் வருகின்றது. அவுட்ஸ்டாண்டிங் வெளியில் பணம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, வரவே மாட்டேன்னுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களா தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது. ஆக உங்களுக்கு நம்பிக்கையும் பிறந்து விட்டது. நம்ம இனி தப்பிச்சிருவோப்பா, எப்படியும் 3ஆம் இடத்து சனி நம்மளுக்கு யோகத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த 11ஆம் தேதி காலையிலிருந்து வந்துடும். சில பேருக்கு அந்த 10ஆம் தேதி நைட்டு 11 மணிலேருந்து தொடங்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போவே தொடங்கிடும். ஆக பிள்ளைகளுடைய வளம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கேட்ட இடத்துல கல்லூரிகள் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும். அதே போல் பிள்ளைகளுக்கு சில வைத்திய செலவும் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உள்ள உணவுகள் அந்த மாதிரி இருக்குது, அவளை சொல்லியும் குத்தம் இல்லை. ஆக அந்த வகை உணவுகளால் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அதுவும் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு காட்டம் வந்திருக்கின்றது.
அதே போல் பூர்வ புண்ணிய வகையில் இருந்த வில்லங்கம் அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் விலை பேசி முடிக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்துருச்சு. அந்த வில்லங்கத்தை நாங்களே சரி பண்ணிக்கிட்டோம்ப்பா, இந்த விலைக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த விற்க முடியாத சில சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் விற்பனைக்கு வருகின்றது. அதுவே உங்களுக்கு பிடிச்ச பீடை விலகிறது போல உணர்வீங்க. 6-11 அதிபதியாகிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல அஸ்தமனமாக ஆகிவிட்டார். அவர் அஸ்தமனம் பெற்றதுனால வலிமை இழந்து விட்டார். ஆகையினாலே கடன் வலிமை இழக்கின்றது, நோய் வலிமை இழக்கின்றது, சத்துருக்கள் வீழ்ச்சி அடையக்கூடிய கட்டம். 11க்கு உடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே மனைவியினால் இந்த காலகட்டத்தில் சரியான பொருளாதார உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். 11க்கு உடையவன் 7ல் இருக்கிறார். ஆகையினால மனைவியோடு இது காலம் வரைக்கும் நீங்கள் கருத்து வேற்றுமையில் கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பீங்க. இந்த கருத்து வேற்றுமைகள்லாம் அகன்று இப்போ நீங்கள் தான் அவளை கெஞ்சணும். சீன் மாறுது. இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எகிரி குறிச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த சைடில் இருந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் மனைவியிடம் நீங்கள் எப்போதும் போல் நயமாக இருப்பது தான் நல்லது. கல்யாணம் கழிக்கிறச்சே ரொம்ப இங்கிதமாக இருந்தோம் இல்லையா, அது போல் இருக்கணும். அதை விட்டுட்டு எகிரக்கூடாது. மனைவியின் பேச்சை கேட்காம நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க சங்கடப்பட்டிருக்கிறாங்க. இந்த மனைவி பேச்சை முதலே கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளவு சங்கடங்கள் கூட சந்திச்சிருக்க முடியாது. ஏதோ நஷ்டம் அப்படின்னு வந்திருக்குமே தவிர இவ்வளவு அவமானக்கேடெல்லாம் வந்திருக்காது. அது கேட்க நேரம் வரும்போது கேட்க மாட்டாங்கள்ல. கெட்ட நேரம் வந்துச்சுன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குறிப்பாக நல்லவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அதுபோல் தனுசுலை பிறந்த உங்களுக்கும் கேட்பார் பேச்சை கேட்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தீங்க. சில நண்பர்கள் பேச்சு உங்களுக்கு ரொம்ப சொகுசாக இருந்துச்சு. அவள் பேச்சை கேட்டு தான் ரொம்ப சங்கடப்பட்டுட்டீங்க. இப்போ 11க்குரியவன் 7ஆம் இடத்துல சூரியன் பாக்கியாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். கலஸ்திர காரகன் 7ஆம் இடத்துல இருக்கப்படாது. அவர் அஸ்தமனம் அடைந்து விட்ட காரணத்தினாலே அது யோகமாக மாறிவிட்டது. அடுத்தபடியாக 7க்கும் 10க்கும் உடைய புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் 8ல் இருக்கலாம். ஸோ மனைவிக்கு தொலை தூரத்தில் ஒரு வேலையோ உத்தியோகமோ அல்லங்கில் ஒரு வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க பெறுகிறார்கள். அந்த அம்மா நல்ல அம்மா. அதை விட்டுட்டு நீங்கள் பல சகவாசங்கள்லாம் வச்சிருந்ததுனால சங்கடப்பட்டுட்டீங்க. இடையில பெண் சகவாசம் நல்ல பெண்மணிகளாக இருந்து நட்பு கொண்டால் அது நல்லது. அதே தீய சகவாசமாக மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் சேர்ந்து பாழா போயிடுது. இப்படி பல பேர் நிறைய பாழாயிட்டாங்க. ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராகி வாரீங்க. இவாளெல்லாம் நம்மளை கெடுத்தவங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. தெரிய வரும் பொழுது வாழ்க்கையை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. தொலை தூரத்தில் நீங்களும் தொழில் பண்ண வேண்டிய ஒரு யோகம் வருகின்றது. தொழில் அல்லங்கில் வியாபாரம் அது சிறப்பாகவே இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு பிரயாணமாகவே அமைந்துவிடும். கடல் கடந்த பிரயாணம் அமைந்து அங்கே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையிலே வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வெளிநாடு போகணும்னு சொல்லி போக முடியாமே திண்டாடி போயிட்டீங்க. அதுலேயும் பணத்தையும் கொஞ்சம் இழந்துட்டீங்க. அந்த பணமெல்லாம் இப்போ திரும்ப வரக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வகையிலே வாய்ப்புகள் தேடி வருகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உள்ள பணிச்சுமை இப்போ ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியிலேருந்து கொஞ்சம் பரவாயில்லை. பணிச்சுமை குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் முழுசாக விலகலை. எக்ஸ்ட்ரா பணி சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜூலை மாதம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. மேலதிகாரியின் அனுகூலம் கிடைக்கப் பெறுகிறீர்கள். அதே போல் பணி மாற்றம் தேவை அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக நல்ல செய்தி வந்துடும். கிட்டத்தட்ட உடனடியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஜார்ஜ் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. 8க்கு அதிபன் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வ கோளாறுகள் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்னும் சரி செய்யப்படாமல் தான் இருக்கிறீங்க. ஏற்கனவே ரொம்ப சங்கடப்பட்டீங்க. அதனால் அங்கே போக்க வர எல்லாம் முடியாமல் கூட இருந்திருப்பீங்க. இன்னமும் அப்படித்தான் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் 2ஆம் சனிக்கிழமை அல்லங்கில் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஜூலை மாதத்தில் வருகின்ற 2ஆம் சனி அல்லங்கில் 2ஆம் ஞாயிறு
இந்த 2 கிழமைகளில் ஒரு தேதியை உங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொண்டு குலதெய்வத்துக்கு போங்க. அங்கே உங்களுக்கு அருள் வாக்கு காத்திருக்கின்றது. நீங்கள் என்ன குறை வைத்திருக்கிறீர்கள் என்ற தகவல் உங்களுக்கு அங்கே கிட்டும். அதை கேட்டு வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் வாழ்க்கையில் உச்சாணி கொம்பில் போய் உட்காரக்கூடிய ஒரு யோகம் வந்து கொண்டிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 9க்கு அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது நல்லது. ஆக இந்த மாதத்தில் சகல பாக்கியங்களும் கிடைக்கப்பெறக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அது 10ஆம் தேதி இரவு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில பேருக்கு 2 நாள் முன்ன பின்ன கூட வரும். ரொம்ப கவனமாக இருந்து அந்த யோகங்களை பெற்று மேலும் மேலும் சந்தர்ப்பங்கள் இறைவன் அப்பப்போ கொடுப்பார். சில சமயங்களில் நாம் அதை கண்டுக்கிட மாட்டோம். இந்த சந்தர்ப்பங்கள் வர்றச்சே நாம் கொஞ்சம் உஷாராகி அதை பின்பற்றி கொண்டு சென்றால் வாழ்க்கை சங்கடப்படக்கூடிய கட்டத்தில் கூட நாம் ஜெயித்து விடலாம். இது புரியாமத்தான் நிறைய பேர் வந்து அதை மறுத்து விடுகிறார்கள், அல்லங்கில் அதை தாண்டி போயிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய வாய்ப்பு என்பது வந்து எல்லா காலத்திலையும் கொடுக்க மாட்டார் இறைவன். அந்த ஒரு சில சந்தர்ப்பங்களில் தெரியும், உங்களுக்கே தெரியும். அது இப்போ குறிப்பாக குலதெய்வ கோளாறு வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. அதில் எனக்கு அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்னு சொல்லி அதை விட்டு விட்டீர்களே என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தேதிக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நிச்சயமாக அருள் வாக்கு உங்களுக்கு கிட்டும். அந்த வாக்கின்படி உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் பகவான் உங்கள் பக்கம் இருக்கின்றார். நீங்கள் எப்பொழுதும் இனிமேல் ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க தயாராக இருக்கின்றார் இந்த குலதெய்வமாகிய இறைவன். திரும்ப சொல்லப்போனா பஞ்சபூதங்களும் இந்த சமயத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வருகின்றார்கள். தகுந்தவாறு அதை பிக்கப் பண்ணுங்க, அதை பிடிச்சுக்கங்க, கேட்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல பந்து வீசப்படுகின்றது, அதை கேட்ச் பண்ணுங்க. பண்ணுங்கன்னு சொன்னால் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி. புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே, உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த காரியத்தில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதம் தொடங்கி இருந்தது. பயன்படுத்தி மேலும் மேலும் யோகபோகத்தோடு வாழுங்கள். மனுஷன் பிறந்ததே இந்த மனுஷனா பிறந்திருக்கிறோம். உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த பிறவி, இந்த பிறவியிலே நாம் எல்லா சுகங்களையும் அடைய வேண்டும். அதனுடைய நோக்கம், மானிட பிறவியினுடைய நோக்கம் வந்து நல்ல சௌரியமாக இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பமும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மளுடைய பயணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பயண ஓட்டத்தில் இடையிலே கல் முள்ளு பள்ளம் மேடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவைகளை வெற்றிகரமாக கடந்து செல்வதற்கு இறைவன் நம்ம பக்கம் இருக்கின்றார். பயன்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு. ஆக தேடி வரும் யோகத்தை நீங்கள் நாடி செல்லாமலே தேடி வருகின்றது. ஆக காத்து கொண்டிருந்த உங்களுக்கு வகை பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்க வருகின்றார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.